சகோதரர்களே, இப்னு அசாக்கிர்ல இருட்டடிப்பு சொன்னோம், அதுக்கு பதில் இல்ல. அபூதாவுதுல இருட்டடிப்பு பதில் இல்ல. நசையில பாதியை விட்டாச்சு, இருட்டடிப்பு பதில் இல்ல. புகாரி முஸ்லிம்லையும் பாதியை சொல்லிட்டு பாதியை விட்டாச்சு, நேர் மாத்தமானது, இருட்டடிப்பு பதில் இல்ல. பதில் எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? இதுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு? முரண் முஷ்ரிக்கு முஸ்லிம்ங்கிறது இது மானசீகமான விஷயமா, அது வெளிப்படையான விஷயம் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை சொல்றாங்க. நீங்க அபூபக்கர் அவர்களுடைய செய்தியை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவர் முஷ்ரிக்கா இறந்தார்னு சொல்ற என்ன தலைப்புல சொல்றீங்க? தன்னுடைய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வந்ததை விட ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் வரலங்கிறது தான் அபூபக்கரை பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இதை சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அபூ தாலிப் முஷ்ரிக்கா இருக்காரு, அபூபக்கர் சொல்றாருல, அழுகுறாருல, அப்ப ரசூல் என்ன பண்ணிருப்பாங்க? அழுவாதீங்க, மானசீகமா ஒரு முஸ்லீம் ஆயிட்டாரு, இதுக்கே மட்டும் அழுகுறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அதை சொன்னீங்களா? அல்ல நீங்களாவாச்சு இதை சேர்த்தாவது சொன்னீங்களா? முரணா இருக்குதே, ஒருத்தரே ரெண்டு விஷயத்தை எடுத்து வச்சாருன்னு சொன்னா முந்தினதுக்கு அவர் தானே விளக்கம் சொல்ல கடமைப்பட்டவர். இதனுக்குள்ள வாதத்துல மாட்டிக்கிட்டவன யோசிச்சு பார்த்து ரெண்டு அமர்வு ஐடியா பண்ணி எப்படி சொன்னா சமாளிக்கலாம்? இதே விளையாட்டு தானே பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொன்றுலையும். இதெல்லாம் நிக்குமாண்ட மக்கள், உண்மை நாடக்கூடிய மக்கள்கிட்ட நிக்குமா இதெல்லாம்? அப்ப மானசீகமா முஸ்லீம் ஆயிட்டாரா, வெளிப்படையா ஆகலன்ற இதெல்லாம் என்ன இது பேச்சாயுது? அப்ப இது நல்லா விளைக்கிறங்க, இது பதில் இல்லைங்கிறத. அடுத்து என்னன்னு கேட்டா, அடுத்து நம்ம விஷயத்த சொல்றாங்க. சிகுரு முந்தி சிகுரு சம்பந்தமா இருக்குன்னு சொன்னாங்க, சிகரை கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சிகர் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க, இப்ப இல்லங்கிறாங்க. அதுக்கும் அதே பதில் தான். எதே பதில்? இருக்குன்னு நாங்க தானே சொன்னோம், இல்லைன்னு நாங்க சொல்லும் பொழுது அதை சொல்லி காட்டி தானே செஞ்சோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அது ஆய்வில் தவறு என்று தெரிகிறது, அப்படி சொல்லி சொன்னோமா, முரணால் சொன்னோமா, பல்ட்டி அடி சொன்னோமா? அப்ப அதுக்கும் ஒரே பதில் தான். இது மாதிரி தான் எடுத்து வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னு போட்டா சொல்லுங்க, நான் தரேன் லிஸ்ட், ஏற்கனவே என்ன சொன்னோம், எதையெல்லாம் மாத்திக்கிட்டோம். அது இது ஒரு வாயத்துக்குள்ள மேட்டரே கிடையாது. நாங்களே ஒன்றை சொல்லி தவறுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண எடுத்து காட்டுறாரு, இது வாதமா? இது பிரச்சனையே கிடையாது. அடுத்து என்னது? நபி ரசூல் ரெண்டும் ஒன்னு முதல் சொன்னாங்க, வேற என்னங்க இப்ப ஒண்ணுங்கிறாங்க. ஆமா, முதல் தான் சொன்னோம், உண்மை சொன்னோங்கிற நீங்களா கண்டுபிடிச்ச? நாங்க என்ன சொன்னோம்? நாங்களே தான் சொன்னோம், ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அது தவறு என்று இப்ப தெரிய வருகிறது. இப்படி சொல்வது முரண்டு சொல்லவே கூடாது. வழங்குதா? இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சொன்னா அது முரண். அடுத்து என்னன்னு கேட்டா, அப்ப ஷாஃபி இமாம் அவர் முன்னே சொன்னார்னா அவங்களுக்கு ஹதீஸ் கிடைக்கல அதனால சொன்னாங்க, உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கேங்கிறாரு. அப்படின்னா என்ன விளங்குறாங்க? ஹதீஸ் இந்த காலத்தில் இருக்கிற மக்கள் யாரா இருந்தாலும் அனைத்து விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணுங்கிறார். மனிதன் இருப்பான் அப்படி. ஹதீஸ் புக்கு தான் இருந்தாலும் அந்த புக்குல நம்ம கண்ணோடு தப்பி போயிருமா இல்லையா? புக்கு இருக்கட்டுமே, புஸ்தகமா வந்த உடனே ஒரு விஷயம் கூட நம்ம கண்ணோடு தப்பாதா? அப்ப ஹதீஸ்கள் இருந்திருக்கலாம், புரிந்து கொள்வதில் தப்பு வரலாம். அதே மாதிரி ஹதீஸ் இருந்தா கூட கண்ணில் படாம இருக்கலாம். சரியான ஹதீஸ பலவீனம் நினைத்திருக்கலாம், பலவீனமானது சரி நினைத்திருக்கலாம். ஒருத்தர் தக்க காரணம் சுட்டி காட்டும் போது மாத்தலாம். இவன் என்ன நினைக்கிறாங்க? சஹாபாக்கள் இமாமுல் காலத்துலதான் அவங்க மனிதர்களா இருந்தாங்க, நம்ம எல்லாம் மலக்குகள், அதாவது அல்லா மாதிரி நினைக்கிறாங்க. அல்லாட்ட எப்படி தப்பு வராதோ உங்கள்கிட்ட எப்படி தப்பு வர்றது? ஆபி இமாமிட்ட எங்கள்கிட்ட வரலாம் தானே? அப்ப என்ன நீங்க பாக்கணும்? முந்தி சொன்னதை அதையும் ஏற்றுக்கொண்டு இரண்டாவது முரண்பட்டதையும் சொன்னால் முரண்பாடு. முந்தி சொன்னதை ஏத்துக்கிறலன்னு சொல்லிட்டு அப்படி முரண்பாடு வரேன். முந்தி சொன்னது தப்பு நாங்களே சொல்லிவிட்டோமே, வெளிப்படையா வெக்கப்படாம எழுதுற பேப்பர்ல தவறாக சொல்லிவிட்டோம், நாங்கள் மரியாதை எங்களுடைய மரியாதைக்காக வேண்டி மார்க்கத்தை மறைக்க மாட்டோம் சொல்லிட்டு தானே நாங்க டிக்ளேர் பண்றோம். அதான் அதுல உள்ள விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கலாலாவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? இந்த வசனம் அந்த வசனத்தை மாத்தி விட்டது. 179வது வசனம் 12வது வசனத்தை மாத்தி விட்டதுங்கிறாங்க. மாத்தி விட்டது இருக்குதா? மாத்தி விட்டதெல்லாம் இருக்காதுங்க. முந்தி இறங்கணும் தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றப்பட்ட ஹதீஸா இருந்தாலும் ஹதீஸ்லயே மாற்றப்பட்டு விட்டதுங்க ரொம்ப குறைவான விஷயங்களுக்கு சஹாபாக்கள் சொல்லியிருப்பாங்க. மற்றதெல்லாம் நம்ம தான் விளைவிக்கணும். ஏன் மாற்றப்பட்டதுங்கிறோம்? அதுல சகோதரிக்கு 6ல் ஒரு பங்குன்னு வருது, வாரிசு இல்லாத சகோதரி, ஒருத்தனுக்கு வாரிசே இல்ல, சகோதரி மட்டும், அப்படி இருந்தா 6ல் 1 வருது. இதுல பாதின்னு வருது. அப்ப 6ல் 1 பாதி முரண்பாடா வரும் பொழுது ரெண்டும் சரியா இருக்க முடியாது. அப்ப எது கடைசியா இருந்து அது முந்தி உள்ளதை மாத்திருச்சுன்னு சொல்லி சாதாரணமா விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஹதீஸை வச்சுதான் நம்ம எழுதியிருக்கோம் மாத்தி விட்டதுன்னு சொல்லிட்டு. அப்ப நீ என்ன செய்யறான்னு கேட்டா, அது தாய் வழி சகோதரியை சொல்லுது. தாய் வழி சகோதரின்ற வார்த்தையை குர்ஆன்ல எடுத்து காட்டினீங்க. தாய் வழி சகோதரன் இருக்குதா? ரெண்டுலயும் உக்துன்ற வார்த்தை தான் இருக்கிறது. தாய் வழி சகோதரின்னா என்ன அர்த்தம்? சகோதரி 3 வகை இருக்குங்க. ஒருத்த சகோதரின்னா ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்தாலும் சகோதரி தான். ஒரு தகப்பன் 2 தாய் அப்படி பிறந்தாலும் சகோதரி தான். ஒரு தாய் 2 கல்யாணம் பண்றா,
அந்த ஒரு தாய்க்கு 2 புருஷன் மூலமா பிறந்தவர்களும் சகோதரி தான். அது அது தாய் வழி சகோதரியை குறிக்குது, இது 2 வழி சகோதரியை குறிக்குதுன்னு சொல்லி நீங்களா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது ஆயிரமா? அது அந்த சர்ச்சைக்கு நான் போகல. இது ஒரு எங்க தப்பு நீங்க சுட்டி காட்டுற ஒரு சபை சுட்டி காட்டினா உருப்படியா இருந்துச்சா? இதான் சுட்டி காட்டுற முறை அறிவிட்டு போச்சு. இது எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க தப்சீர்கள்லயும். இதுவும் சரி அதுவும் சரி நீங்க வாதி இல்லாம தவிர அப்படிதான் வாதிட்டு இருக்கிறீங்களே தவிர இது பிழை, இது தப்பு என்று நீங்க என்ன செய்யல, அதுக்கு நிறுவல இதுக்கும் நிறுவல, ஒரு இது கூட உருப்படியா இல்ல. அது முடிஞ்சிருச்சா? என்ன நம்ம விஷயங்களை எடுத்து வைக்க தான் நாங்க நேரத்தை செலவழிக்க போறோம். நீங்க இதைத்தான் சொல்லுவீங்க, இன்னும் நிறைய சொல்லுவீங்க. என்ன செய்வீங்க? 92 இப்படி சொன்னார்கள், 2002 இப்படி சொன்னார், அதுக்கு ஒரு பதில் தான் சொல்லுவோம். ஆமா சொன்னோம், முடிஞ்ச டாபிக் சொன்னோம், ஒத்துக்கொண்டு சொன்னோம், அதான் அதுக்கு பதில் சொல்லுவோமே தவிர இது நீங்க ஒளிவு மறைச்சு ரகசியமா பாதுகாக்கப்பட்ட பெட்டகத்துல எடுத்துட்டு வந்து சொல்லல. நாங்க போட்ட புத்தகத்துல சொல்றீங்க, அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. இதைத்தான் நீங்க சொல்லுவீங்க. நாங்க சொல்ற அப்படிப்பட்டதா இருக்காது. வேணும்னு தெரிஞ்சு செஞ்ச தப்புதான் எடுத்து காட்டணும். இதுல அடுத்து என்னன்னு கேட்டா, மதுஹப் கிதாபுல இருக்குதுங்க. மதுஹப் கிதாபுல இவர் சொல்லி காட்டுறாரு ஒரு உரையில. அந்த மதுஹப் கிதாபுல என்ன நம்ம சொன்ன விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொண்டால் தான் நாங்க என்ன சொல்றோம்னு விளங்கும். மதுஹப் கிதாபு வேணும். மதுஹப் கிதாபுல தொழுகையில ஒருத்தன் இருக்கும் பொழுது அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே என்ன செய்யணும்? ஓதி முடிச்ச உடனே சலாம் கொடுத்துட்டு தொழுகையை முடிக்கணுங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். முடிக்கணும், தொழுகையை முடிக்காத செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பக்கம் திரும்பி தொழுகையை முடிக்கணும். இது எல்லாரும் அறிந்து கொள்ற விஷயம். ஆனா ஃபிக்ஹ் கிதாபுல என்ன எழுதி வச்சுக்கிறாங்க? ஹனஃபி மதுஹப் கிதாபுல அப்படி சலாம் தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சலாம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அல்லது என்ன செய்யலாம்? சிரிச்சு தொழுது அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு அப்படின்னா தொழுகை முடிந்து விடும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பேசலாம் தொழுகையில அத்தஹியாத்துல முடிஞ்ச உடனே சும்மா இருக்கீங்களா அப்படி கூட நானா சொல்ல கிதாபுல இருக்குது. அப்படி கிதாபுகள்ல மதுஹப் சொல்லி கிறுக்குத்தனமா எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு வந்தோம். அல்லது என்ன செய்யலாம்? ஒன்னும் சொல்லாம எந்திரிச்சு போய் அவ எதுஹப போயிடலாம், அப்பதான் போயிட்டு இருக்கலாம். இப்படிலாம் எழுதும் பொழுது இன்னொன்னு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது வேண்டுமென்றே காத்தை வெளிப்படுத்துறது. தொழுகையெல்லாம் முடிஞ்ச உடனே டர்ருக்கு வேணும்னு, அறுதியா இல்ல வேணும்னு அப்படி செஞ்சால் அது தொழுகை செல்லும், தொழுகை முடிஞ்சிருச்சு, எல்லா காரியம் முடிஞ்சு விட்டுன்னு எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு இரையச்சம் உள்ளவன் நபி வழியை மதிக்கிறவனுக்கு சிந்தனையில இப்படி தோணுமா அப்படின்னு நாங்க கேட்டோம். அவர் என்ன சொல்றாரு? ஒரு சபையில இதை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இந்த வேண்டுமென்றுங்கிற வார்த்தையெல்லாம் அதுல கிடையாது, இவங்கள சேர்த்து கொண்டதுங்கிறார். அந்த உரையில சொல்ற உரை நீங்க போட்டு காட்டுவோம். அந்த உரையில சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, வேண்டுமென்றே காற்று பிரிதல் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வேண்டுமென்ற வார்த்தையினால உன்னி பண்ணி கவனிக்கணும். வேண்டுமென்றது அதுல இல்ல, வேண்டுமென்ற இல்ல, வேற எப்படி இருக்கு? அவர் அதை நியாயப்படுத்துறாரு. எப்படி? தொழுகை எல்லாம் ஓதி முடிச்சிட்டோம், அது ஓதியாச்சு, சலாம் கொடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு, அவனை மீறி ஒருத்தனுக்கு காத்து வெளிப்பட்டுருச்சுங்க, என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அதைத்தான் பிக்கில் எழுதி இருக்கிறாங்க. வேணும்ங்கிற வார்த்தை இல்ல அப்படின்னாக்கு அவரு சொல்றாரு. இப்ப டாபிக் என்ன? இதெல்லாம் முடியுமா முடியாத அந்த டாபிக் கிடையாது. டாபிக் என்ன? வேண்டுமென்றேங்கிறது கிதாபுல இருக்கு, நாங்க குற்றம் சாட்டுறோம். பொதுமக்கள் மத்தியில என்ன தெரிய போகுதுன்னு தைரியத்துல போய் வேண்டுமென்ற வாசகம்லாம் இல்ல, இவங்களா சேர்த்துக்கிட்டானுவ, அப்படிலாம் கிதாபுல கிடையாதுங்கிறாரு. அப்ப அவர் சொல்ற பேச்ச பாருங்க. ஆளுக்கு அத்தையாத்தெல்லாம் ஓது முடிஞ்ச பிறகு ஓது முடிகிற சூழ்நிலை வந்தால் அவருடைய நிலைமை என்ன? இது கேள்வி. அவரது தொழுகை கூடும், ஆனாலும் இவர் வாஜிபை விட்டதா மறுபடியும் திருப்பி சொல்ல வேண்டும் என்ற விவரம் இருக்கிறதே தவிர அதுக்காக வேண்டி வேறுமுறை இப்படி செய்யலாம் அப்படிங்கறதால இது இவர்களாகவே உண்டாக்கி கொண்டு இவர்களா உண்டாக்கி கொண்டுங்கிறாருல, நாங்களா உண்டாக்கலாம். அந்த கிதாபை பாருங்க, போருங்க. இந்த கிதாபுல என்ன இருக்குன்னு பாருங்க. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, என்று சிரிப்பது, சிரிக்கலாம். அம்தன், அம்தண்ட வேணும்டு, யுகுதிசன்னா காத்து விடுறது, அம்தன் என்ன? வேணும்டு. அம்தன்கிற வார்த்தையை வேணும்னு அவங்க போட்டிருக்காங்க, சும்மா கூட போடல. மற்றதுக்கெல்லாம் வேண்டுமென்றே காற்றை விட்டு தொழுகையை முடிக்கலாம் என்று எழுதியிருக்கிறார்கள். அவ் எத்த கல்லம, அல்லது பேசி முடிக்கலாம். அவ் எதுகப, அல்லது பேசாம போய்கிட்டே இருக்கலாம். அவ் சல்லிம, கடைசியா போனா போதுன்னு சலாம் கொடுக்கலாம். சலாம் சொல்லித்தான் தொழுகையை முடிக்கணும், அது கடைசியா போனா போதுன்னு நினைச்சிட்டாங்க. அதையும் சலாம் கொடுத்து கூட முடிச்சுட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? காத்து பிரிச்சு முடிச்சிருங்க. இந்த மாதிரி இருக்கிற டாபிக் என்ன? இதுல உள்ள அசிங்கத்துக்குலாம் நான் வரல. இந்த அசிங்கம் சரியாங்கிற அந்த தலைப்பு இல்லை. இப்ப என்ன தலைப்பு? நீங்க வேணும்னு அதுல இருக்கிறத நாங்க சொன்னோமா, இது இவங்களா சேர்த்துக்கிட்டு மக்கள்கிட்ட முட்டு கொடுக்குறீங்க. தப்புன்னு சொல்ல வேண்டிய மக்கள்கிட்ட, ஆமா கிறுக்கு போய் எழுதிட்டாங்க, அதுக்கு என்னப்பா செய்யறத விட்டுட்டு போங்கப்பான்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லாம என்ன செய்றீங்க? அதெல்லாம் கிடையாது. இவங்களா சேர்த்து வேணும்னு இல்ல. ஒருத்தர் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா